ஒரு சின்ன பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு சீனி சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கொஞ்சோன்னு கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுருவோம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன பாவக்காய் கொஞ்சம் நின்று தான் வேகும். அதனால லைட்டாக 2 வதங்கினா போதும். அது கூடயே நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பாவக்காய் கிட்ட வாங்கி வச்சேங்க. 1/4 கிலோ பாவக்காய் வாங்கி வச்சு 2 நாளாக ஃப்ரிட்ஜில் கிடந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு பாவக்காய் வேறு பழுத்து போயிடுச்சு. பழுத்ததெல்லாம் தூக்கியில் போட்டுட்டு மீதி பாவக்காயெல்லாம் அலசி வச்சுருக்கேன். பெருசாக உள்ளதை 2ஆக கட் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக உள்ளதெல்லாம் முழுசாகவே போட்டுக்கிட்டேன். முழுசாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்ல இந்த பாவக்காய் விதையோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காயும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போயே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு பாவக்காயை 2 பெரட்டி சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். 10 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து லைட்டாக கிண்டி விட்டோன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறதுக்கு அரைவேக்காடு மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விடும்போது வெங்காயம் நல்லா வதங்கின தன்மைக்கு வந்துடும். இப்போ பார்க்குறது கூட உங்களுக்கு வெங்காயம் வதங்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்லேயே வச்சு பெரட்டி விட்டோன்னா பாவக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் மூடியே போட்டு வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டினா பிடிச்சிரும். வெங்காயம் எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஒரு மாதிரி கசப்பு தன்மை இறங்கிடும். இதுக்கு எந்த கசப்புமே இல்லைங்க. நான் அஜினோமோட்டோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. எப்பயும் பெரிய பாவக்காய் செஞ்சால் கூட கொஞ்சம் கசக்குமேன்னு போடுவேன். ஆனால் இந்த சின்ன பாவக்காய் செய்யும் போதெல்லாம் அஜினோமோட்டோ சேர்க்க மாட்டேன். சும்மா வெறுமனையே இந்த பாவக்காய் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெறும் சோறு கூட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பானை வச்சு இந்த சின்ன பாவக்காய் தான் வதக்கி வச்சுருந்தேன். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் உங்கள் பதிவை தெரியப்படுத்துங்க. இந்த பாவக்காய் சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிட்ருங்க. எங்கள் வீட்டில் இந்த சிறுசு எப்போயுமே பாவக்காயெல்லாம் தொடாது. ஆனால் இந்த பாவக்காய் செஞ்சால் அது சாப்பிடும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு சீனி சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுருவோம். நான் 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பீட்ரூட்டு 1 கேரட்டு இது கூட நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். கேரட்டு இது கூட சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட்டு பீட்ரூட்டு 2த்தையுமே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு காயை நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸு சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து திறந்து பார்த்தோன்னா சூப்பராக காய் நல்லா வதங்கி ரெடியாக இருக்கும். இந்த காய்க்கு இன்றைக்கி நான் 2 காஞ்ச மிளகா 2 ஸ்பூனு ஜீரகம் ஒரு தேங்காய் பத்தை இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்சியில் இப்படி கிராக் பண்ண மாதிரி கொரன்னு அரைக்க போகிறேன். இந்த ஜீரகமும் இந்த காஞ்ச மிளகாவும் இந்த தேங்காயும் சேரும்போது ரொம்ப டேஸ்டியாகவே நல்லாயிருக்கும். பீட்ரூட் ஒரு மாதிரி மண் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த ஜீரகம் காஞ்ச மிளகா தேங்காயெல்லாம் துருவி போட்டு மிக்சியில் கிண்டும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு தன்மையும் தெரியாது. இந்த ஜீரகம் சேர்க்குறதுனால காய் ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு